எக்ஸலண்ட். ஃபைண்ட் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃப்ரம் இட் சைடு. ஸோ 3 சைடு வந்து இருக்குது ஒரு ட்ரையாங்கிளுக்கு, முக்கோணத்துக்கு 3 சைடு இருக்குது. அந்த 3 சைடினுடைய நம்பர் வாங்கிக்கணும். என்ன இன்புட் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா 3 சைடினுடைய நம்பர் எனக்கு இன்புட் கிடச்சிருச்சு. அந்த நம்பரை வச்சு நான் அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளா, 3மே சமமாக இருக்கிற மாதிரியான, 3 சைடும் சமமாக இருக்கிற மாதிரியான ட்ரையாங்கிளா. ஐசோஸ்லஸ் அப்படின்னா ரெண்டு பக்கம் சமமாக இருக்குது. ஸோ இந்த பக்கமும் சமமாக இருக்குது. ஐசோஸ்லஸ். ஸ்கெலின். ஸோ ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ 3ம் வெவ்வேறு சைஸில் இருக்குது. ஸோ இது ஸ்கெலின். இந்த 3 டைப்பில் எந்த மாதிரியான ட்ரையாங்கிள் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சின்ன ப்ரோக்ராமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னுடைய அனாலிசிஸில் நிறைய பேர் எங்கே பிரச்சனை அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, இஃப் கண்டிஷன் எழுதுறதுல தான் அவங்க வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்கு நீங்கள் நிறைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னாவே ப்ரோக்ராமிங்கிறது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, ஸோ ரிக்வயர்ட் அவுட்புட் என்ன சார்? டிஸ்பிளே த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். அது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ன்றதை டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, சரி, இதுக்கு என்ன ஃப்ளோ சார்ட் என்ன? ஏபிசி அப்படின்னு 3 சைடினுடைய வேல்யூ வாங்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுறோம்? இஃப் ஏபிசி ஆர் ஈக்குவல், 3மே ஈக்குவலாக செக் பண்ணுறோம். 3மே ஈக்குவலாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறோம்? ஈக்குவலேட்டரல்னு டிஸ்பிளே பண்ணிடுறோம். இல்லைங்க 3 ஈக்குவலாக இல்லை, அப்போ இஸ் எனி 2 சைட்ஸ் ஈக்குவல், எஸ் ஆக இருந்தால் பிரிண்ட் ஐசோஸ்லஸ். 2 சைடு ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா அப்போது இரு சம பக்கம் முக்கோணம் ஐசோஸ்லஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லைன்னா நோ. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது என்னது? ஸ்கெலின். 3மே டிஃப்ரெண்ட் சைடு அப்படின்னு தான் அர்த்தம், இல்லைங்களா? சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக இமேஜ் வந்து நம்ம மைண்ட் லெவலில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் கூட போதும். பட் ஆரம்ப காலத்தில் பேப்பரில் இருக்குங்க. இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சாம்பிள் நானே 3 சைடையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, டபுள் ஆர் ஃப்ளோட் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஏ கமா பி கமா சி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 3மே 5ன்னு வைக்கிறேன். சரி, 5.0. ஓகே, இப்போது ஃபஸ்ட் ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ட்ரையாங்கிள். செக் இஃப் ஈக்குவலேட்ரல். ஸோ இதுக்கு என்ன பண்ணும்? இஃப் ஏ பி அண்ட் சி 3மே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இஃப் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன். என்ன கண்டிஷனு? ஏ பிக்கு ஈக்குவலாக இருக்கணும், பி சிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது என்ன ஆகுது? 3மே ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏ பி. இப்போ இந்த கண்டிஷன் ஓகே ஆகுதுன்னா ஏவும் பியும் ஈக்குவல். அப்போ பியை எடுத்து இதை செக் பண்ணும்போது பியும் சியும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ 3மே சமம்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த கண்டிஷன் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட கனெக்ட் ஆகணும். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து லாஜிக்கல் திங்கால் கனெக்ட் ஆகிருக்கணும். மல்டிபிள் ரிலேஷனல் கண்டிஷன் போடும்போது கண்டிப்பாக நடுவில் என்ன வரும்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் பிரிண்ட் the sides forms equilateral triangle. Okay, else if இப்போ நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஐசோஸ்லஸ் 2 பக்கமும் சமமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்போது ஸோ ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3 ரிலேஷனல் கண்டிஷன் போட போகிறேன்.
அந்த மூணையும் நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டரால் நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ணுறேன்? இது ஓகேவாக இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை இது ஓகேவாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஓகேவாக இருந்தாலும் ஓகே, அல்லது இந்த கண்டிஷன் ஓகேவாக இருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு கண்டிஷன் ஓகேவாக இருந்தால் கூட அது ஐசோசெலஸ். அது என்ன கண்டிஷனு? ஏ பிக்கு ஈக்குவல், பி சிக்கு ஈக்குவல், அப்படி இல்லையா சி ஏவுக்கு ஈக்குவல். இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஓகே அப்படின்னா கூட அது என்ன கண்டிஷன்? அது என்னவா இருக்கும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது என்ன மாதிரியான ட்ரையாங்கிள்? ஸ்கெலீன் ஃபார்ம்ஸ் ஸ்கெலீன் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 3 ஈக்குவலாக கொடுக்குறேன், எனக்கு இந்த அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, தி சைட்ஸ் ஃபார்ம்ஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போது 2 சைடு மட்டும் ஈக்குவலாக கொடுக்குறேன். தி சைட்ஸ் ஃபார்ம்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இரு சமபக்க முக்கோணம். ஏன்னா இங்கே 2 சைடு ஈக்குவல். இப்போது நான் இது 3மே வெவ்வேறு கொடுக்குறேன், எனக்கு ஸ்கெலீன் ட்ரையாங்கிள்னு வருதான்னு பார்க்கலாம். தி சைட்ஸ் ஃபார்ம்ஸ் ஸ்கெலீன் ட்ரையாங்கிள். அவ்வளோதாங்க. ஸோ இந்த கண்டிஷன் போடுறத அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. இது மட்டும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இந்த 3 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இன்புட் வாங்கிக்கலாம். பிரிண்டர் என்டர் தி சைடு, என்டர் தி சைடு, scanf percentage lf and percentage. அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். b c b வேல்யூ c வேல்யூ. இப்போது பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். 5 5 5. The sides forms equilateral triangle. ஓகே, மறுபடியும் ரன் பண்ணுறேன். 5 6 7 ஸ்கெலீன் ட்ரையாங்கிள். 3மே வெவ்வேறையாக இருக்குது. இப்போ ரன் பண்ணுறேன். 3 7 6 மறுபடியும் 3 ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ப்ரோக்ராம் பக்காவாக வேலை செய்யுது. ஓகே, வெரி வெரி சிம்பிளுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ யாராவது சார் ப்ரோக்ராமிங் சிரமமாக இருக்குது சார், எனக்கு எல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அது ப்ரோக்ராமிங்கிறது மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. கவலையே படாதீங்க. எங்களுடைய மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமிங் ஈஸியாகிடும். அது என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடும். இது படிக்கிறதுங்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நிறைய. ஸோ இதை பற்றி மேலும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா 8508502000க்கு உடனே கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.